அமெரிக்கா இன்றைக்கு தோல்வி கண்டு 19 நிமிஷம் சுருங்கிய முகத்தோடு இவர் பேசுவதற்கு காரணம் என்ன? இவர் ஈரானை இவ்வளவு பெரிய வல்லமை மிக்க தேசம் இல்லை என்று சொல்றார். He confessed his own guilty. கடுமையான ஹார்ட் அட்டாக் அடுத்த 2 வாரத்திலிருந்து 3 வாரத்தில் மிக கொடூரமான மிக கடுமையான ஒரு கடும்போக்கு தாக்குதலை நாங்கள் நடத்த போகிறோம் என்று மிரட்டிவிட்டு அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், வான்படைகளை அழித்து விட்டோம், கப்பற்படைகளை அழித்து விட்டோம், ராணுவ தளவாடங்களை அழித்து விட்டோம், ஏவுகணைகளை அழித்து விட்டோம், ஏவுகணை ஏவக்கூடிய தளவாடங்களை அழித்து விட்டோம் என்று எல்லாம் சொல்றார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பதில் குண்டுகள் உழுது. மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், let it be very clear, I'm asking you, வாங்க, இந்த கப்பல் எங்க போச்சு? ஒரு கப்பல் தீபத்தி எரிஞ்சு போயிட்டு 600 பெட் எரிஞ்சு போச்சுன்னா 600 பெட் தீபத்தில எரியல, அது எங்க இருக்குன்னே தெரியல. ஃபத்தா 1, ஃபத்தா 2, அல்-ஃபதா, கர்ரம்சோர், சிஜில், கதர், கஹர், ஷஃபீக், 126 ஷாஹின் எல்லாமே ஏவினார்களே. இன்னைக்கு பட்டி எரிகிறது ஜெருசலேம். உடனே அமெரிக்கா பயந்தது, இனி நமக்கு இந்தியா விட்டால் வழி இல்லை, நேரடியாக அக்ரிமெண்ட்டை போட்டு சீனாவோடு நம்ம சேர மாட்டோம். நேற்று முன்தினம் ஒரு செய்தி சார், முக்கியமான செய்தி. நான் சொன்னேன்ல, 1 கர்க் தீவு, 2வது அபு மூசா, 3வது கஷிம். அமெரிக்க எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, தப்பித்தவறி போயிடாதடா, போயிட்டா எலும்பு கூட இல்லை. ஏன்னா கீழே ஃபுல்லா 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கன்னிவெடிகள். அவர்கள் கேட்டார்கள், இப்பொழுது எங்க இடத்தில் காசு எல்லாம் போயிட்டு. The open statement he disclosed media. அப்துல் ரஹ்மான் அல்தானி கத்தர்ல இருந்து சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது இப்போ 15 பில்லியன் தான் இருக்குங்க மிஸ்டர் பிரசிடென்ட். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் ராபி. சார், இந்த ஈரான் போர் இன்னும் 2 வாரங்களில் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 19 நிமிஷம் உரையை வெள்ளை மாளிகையில் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய உரையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும்? அதாவது இந்த உரையில் முதல்ல ஒரு உளவியல் சிக்கலை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட கடமைப்படுகிறேன். கடந்த ஒரு பலஸ்தீன வாரிலிருந்தே ஆயிரக்கணக்கான காணொலிகளை நான் பேசியிருக்கிறேன். அதில் காசாவினுடைய போர், பலஸ்தீனத்தின் போர், அக்டோபர் 7, 2023 அன்றைக்கு ஹமாஸ் படை உள்ளே நுழைந்தது. அதற்கு பின்பு ஏற்பட்ட அந்த தொடர் தாக்குதல் இன்றைக்கு ஏப்ரல், இன்னைக்கு 2ஆம் தேதி, இன்று வரை தொடரத்தான் செய்கின்றது. அது ரொம்ப முக்கியம். அந்த போரின் எழுச்சி, அதன் தொடர்தான் இன்னைக்கு ஈரானுடைய போர். அமெரிக்க அதிபரை உளவியல் ரீதியாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் சொன்னதற்கு காரணம், வெற்றி களிப்பில் இருக்கும் ஒருவன் 19 நிமிஷம்லாம் பேச மாட்டான். ஆனால் அமெரிக்க அதிபர் 19 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அதற்காகத்தான் உலக தொலைக்காட்சிகள் எல்லாம் அதை 19 நிமிடம் என்று போட்டது. 19 நிமிட உரை தான். அவர் பேசுவதற்கு ஒரு லெஸ் பவுண்ட்ரி, எதுவுமே அவர்கிட்ட பவுண்ட்ரி லெஸ் என்று சொல்வதை போல ஒரு எல்லையற்ற பேச்சை பேசுவார். அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது. அமெரிக்காவை நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, வெள்ளைக்காரன் கோட்டும் ஷூட்டும் போட்டாலே அவனுக்கு அறிவாளி என்று நினைக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு பெரிய அறிவு ஒன்றும் இல்லை. இலங்கையில் நடந்த போரை உலகத்தில் எந்த ஒரு இராணுவமும் செய்யாத அளவிற்கு இலங்கை தமிழ் தேசிய விடுதலைக்கான போராட்டத்தை தோழர் பிரபாகரன் அன்றைக்கு நடத்தினார். அதில் ஏராளமான அறிவுஜீவிகள் இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும், எல்லோருமே அறிவாளிகளாக இருந்தார்கள். அரசியல் பேசக்கூடிய தமிழ்செல்வன் போன்றவர்களும் ஆண்டன் பாலசிங்கம் போன்றவர்களும் கூட முதிர்ச்சி நிறைந்த அரசியல் தலைவர்கள். அதை நான் இங்கே பார்க்கின்றேன். ஆண்டனி எல்லாருமே இன்றைக்கு பார்க்கின்ற போது ஒரு அறிவற்ற வறட்சியான அறிவுள்ளவர்களால் தான் இந்த போர் நடத்தப்பட்டதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய தோல்வி. காரணம், நேற்று ஃபாக்ஸ் டிவியில் ஒரு விவாதம் நடத்தினாங்க அமெரிக்காவில் நேற்றுக்கு. இப்போ இன்னைக்கு முடிந்து இந்திய ஒரு 28 மணி நேரம் ஆச்சு. இந்த விவாதத்தில் அமெரிக்காவுடைய சினிமா பிரபலங்கள், கொஞ்சம் மாடலிங்கில் உள்ள பொம்பளைங்கள்லாம் ஒரு 5-6 பேரை கொண்டு வச்சு
அமெரிக்கா போரில் இத்தனை சீரழிவுக்கு காரணம் ட்ரம்பை கொண்டு இழுத்து விட்டது யார் என்ற ஒரு கேள்வி. அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அமெரிக்கா இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டவில்லை, அதில் இழுத்து கொண்டு விட்டது யார் என்றால் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள். பந்தை அவர் பக்கம் உருட்டி விடுகிறார்கள். ஃபாக்ஸ் டெலிவிஷன் அமெரிக்காவுடைய ரிபப்ளிக் உள்ள டெலிவிஷன். அந்த டெலிவிஷனுடைய ஒரு செய்தியை பரப்புகிறார்கள், டொனால்ட் ட்ரம்ப் இதெல்லாம் செய்யவில்லை, ஏனால் அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது, 67% மக்கள் போர் தேவையில்லை என்று விட்டார்கள். ரிபப்ளிக்கில் 40% பேர்கள் இந்த போருக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை செப்டம்பரில் வரக்கூடிய தேர்தலில் இவர் கடுமையான தோல்வியை சந்திப்பார். அதற்கு முன்பு பெண்கள் விவகாரம், இந்த ஜெரி எட்வர்டு எப்ஸ்டீன் வழக்குகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் மக்களிடத்தில் ஒரு விதமான ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வாதத்தை அவர்கள் நடத்தினார்கள். இப்போது நாம் நீங்கள் கேட்டதை சொல்லுவோம். ஏன் தமிழ் தேசிய விடுதலை அரசியலையும் விடுதலை புலிகளுடைய அரசியலையும் சொன்னோம் என்றால் அவர்களுடைய பதில்கள் வளவளா குளக்குளா என்று இருக்காது. நல்ல கவனியுங்கள். நீங்கள் அப்பொழுது சிறுவயதாக இருந்திருப்பீர்கள், சின்ன குழந்தையாக தான் இருந்திருப்பீர்கள். அப்படி ஒரு ராஜபுத்தியோடு பேசக்கூடியவர்கள் தான் அவர்கள். ஆகவே தான் உலகத்தில் பலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு பின்பு, யாசர் அரஃபாத்திற்கு பின்பு இன்றைக்கும் பேசக்கூடிய அறிவுஜாவி இயக்கமாக தமிழ் தேசிய விடுதலை ஈழத்தினுடைய இன்றைக்கு மௌனித்திருக்கலாம். இது செயற்கை மௌனிப்பு தான், இது உண்மையான மௌனிப்பு அல்ல. இந்த விதைகள் நாளை வளரத்தான் போகிறது, அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். அமெரிக்க அதிபரை நீங்கள் ஏன் இங்கே ஒப்பிடுகிறீர்கள் என்றால், அமெரிக்காவினுடைய பேச்சாளர்கள், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய இந்த போரை ஆரம்பித்தது நீதான் என்று பொதுவெளியில் குற்றம் சாட்டப்பட்ட டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெட்ஸ், மார்க்கோ ரூபியோ, அதே மாதிரி ஜெரி குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப், அதே போன்று மைக் ஹக்குபி, எவருமே ஒரு தெளிவான ஆட்கள் அல்ல. இவர்கள் ஒட்டுமொத்தமாக ஈரானை காலி செய்ய வேண்டும் என்ற ஒரு பிம்பத்தில் இருந்தாலும் அமெரிக்காவில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பெரிய யூத லாபி இருந்தது. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த யூத லாபியின் ஊடே பெஞ்சமின் நெத்தன்யாகு அவருடைய சகாக்கள் எல்லோரும் இவரை போரிலே கொண்டு இழுத்து விட்டார்கள். அமெரிக்கா இன்றைக்கு தோல்வி கண்டு 19 நிமிஷம் சுருங்கிய முகத்தோடு இவர் பேசுவதற்கு காரணம் என்ன? இவர் ஈரானை இவ்வளவு பெரிய வல்லமை மிக்க தேசம் இல்லை என்று சொல்கிறார். இதை நான் சொல்லவில்லை, அவரே சொன்னார். நாங்கள் இவ்வளவு ஒரு வல்லமான ஒரு தாக்குவார்கள் என்று ஈரானை நினைக்கவில்லை என்று ஹி கன்ஃபஸ்டு ஹிஸ் ஓன் கில்ட்டி. தனது குற்றத்தை, தனது ராங்ஸ் நடவடிக்கையை அவரே ஒப்புக்கொள்கிறார், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். தெரியாதனம் அடித்து போட்டார். இப்போ 33 நாட்களுக்கு பின்பு நேற்று பரபரப்பு காலையிலிருந்து இரவு வரை அமெரிக்க அதிபர் பேச போகிறார். நானும் காலையிலே அதிகாலை எழுந்து டிவி ஆன் செய்து உட்கார்ந்திருந்தேன். அவர் பேசினார். 19 நிமிஷம் மட்டும்தான் பேசினார். அப்போது நிறைய கேள்விகள் எழுந்தது. ஒரு தேசம் வெற்றி பெறுவதற்கான அளவுகோல் என்ன? வாட்ஸ் கைண்ட் ஆஃப் த கிரிட்டீரியா டு ஓவர்கம் அந்த பேட்டில்? ஒரு பேட்டிலை அவர்கள் எல்லையற்று வெற்றி பெறுவதற்கான அளவுகோல் என்ன? அதை போர்கிற போது அமெரிக்கா எந்த இலக்கையும் அவர்கள் அடையவில்லை. மாறாக அமெரிக்கா சொன்னது, நாங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம், சோழி முடித்து விட்டோம், இனி எங்களுக்கான இலக்கோ வேறிடம் இல்லை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அமெரிக்கா போரிலிருந்து தப்பி ஓடுவதற்கு நேற்றைக்கு 19 நிமிஷம் அவருடைய பேச்சு என்ன சொல்கிறது என்றால், சும்மா நாம் டக்குன்னு போரை முடிக்கிறோம்னா அது உருப்படாது. அதனால் கடுமையான ஹார்டு அட்டாக் எப்போ அடுத்த 2 வாரத்திலிருந்து 3 வாரத்தில் மிக கொடூரமான, மிக கடுமையான ஒரு கடும்போக்கு தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்று மிரட்டிவிட்டு 19 நிமிஷத்தில் பேசை சுருக்கி கொண்டார் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இப்பொழுது அடுத்த கட்டமாக அமெரிக்கா எந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு அமெரிக்கா தாக்குகிற ஒவ்வொருக்கும் அமெரிக்க கம்பெனி பல பில்லியனை காலி செய்வேன் என்று சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கி மெட்டா, அமேசான், அதை போன்று மைக்ரோசாஃப்ட்வேர், நெவிடியா, அப்புறமா கூகுள், ஐபிஎம், எக்ஸட்ரா இப்படி ஒரு 18 கம்பெனிகளை அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார்கள். 18 கம்பெனியும் அவர்கள் அழித்து விட்டார். சவுதி அரேபியாவில், குவைத்தில், கத்தரில், ஜோர்டானில், ஈஜிப்டில், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும், ஓமன், பஹ்ரைன், எல்லா அமெரிக்க நாடுகள். கூகுளை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆரக்கிளை பற்றி உங்களுக்கு தெரியும், மெட்டாவை பற்றி தெரியும், நிவிடாவை பற்றி இருக்கும். அதே போன்று நிறைய கம்பெனிகள் இருக்குது, அமெரிக்க கம்பெனிகள், மைக்ரோசாஃப்ட்வேர். அதுக்கு ஈரான் சொன்னது, நீங்கள் அடித்து கொள்ளுங்கள். 18,000 குண்டு போட்டு காலி செய்ய முடியவில்லை.
இனி இவர்கள் இந்த 2 வாரத்தில் என்ன குண்டை போடுவார்கள்? நான் சொல்றதை கேளுங்கள். மிரட்டுகிறார் அமெரிக்க அதிபர். அமெரிக்க அதிபர் எந்த இலக்கையுமே அடையாமல் தோல்வியை சமன் செய்துவிட்டு அவரே சொல்றார், எனக்கு நிம்மதி இல்லை, நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த காட்டு மிராண்டிகள் தளத்துக்கு அவன் போயிடுவான். அதைத்தான் அவர் அப்படி சொல்றார். இந்த காட்டு மிராண்டிகளை ஆக்குவதற்கான நிகழ்ச்சி அதை மாற்றி சொல்றாரு, போய் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான மன வெதுப்பிலும் அமெரிக்கா ரெசஷனை நோக்கி போகிறது. அமெரிக்கா பொருளாதாரம் டிஃப்ளேஷன் என்ற வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னா டு யூ மீன் டிஃப்ளேட்டட் அப்படின்னால் நாங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம். அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், தரைப்படை அழித்து விட்டோம். அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், வான்படைகளை அழித்து விட்டோம், கப்பற்படைகளை அழித்து விட்டோம், இராணுவ தளவாடங்களை அழித்து விட்டோம், ஏவுகணைகளை அழித்து விட்டோம், ஏவக்கூடிய தளவாடங்களை அழித்து விட்டோம் என்று எல்லாம் சொல்றார் அவர். அப்படி என்றால் சொல்லி கொண்டிருக்கிற போதே குண்டுகள் விழுகிறது, சொல்லி கொண்டிருக்கிற போதே டெல்லவீவ் பட்டிருக்கிறது, சொல்லி கொண்டிருக்கிற போதே அஸ்கலான் எரிகிறது. ஏன் நேற்றைய முன்தினம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அந்த இடத்தின் பேர் எனக்கு மறந்துவிட்டது, 250 போர் வீரர்கள் ஒரே கொத்து குண்டில் கொல்லப்பட்டு விட்டார்கள். அஸ்கலான், டெல்லவீவ், அதே போன்று நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் கிரியோட் ஷமோனா, ஜெருசலேம், ஒரு 6-7 நகரங்கள் தான் இருக்கு. அங்கே பற்றி எரிகின்றது. ஆகவே கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டாத கதையாக நேற்றைக்கு இரவு 19 நிமிஷம் அமெரிக்க அதிபர் பொய்யான விஷயத்தை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் அவருடைய முதல் கட்டம். ஓகே சார், அந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 வாரத்தில் ஈரான் பார்க்காத ஒரு அட்டாக்கை அமெரிக்கா நடத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க ஈரான்? அதாவது அவர் இதுவரைக்கும் என்ன சொல்லாமல் இருக்கார். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. ஆரம்பத்தில் ஒரு 4 கேள்விகளை நாம் சொல்வோம், நம்முடைய நேயர்களுக்கு அறிவுபூர்வமான சில கேள்வி. அமெரிக்கா எதற்காக போரிட வந்தது? ஆரம்பத்தில் அவர்கள் நினைத்தார்கள், வெனிசுலாவில் இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரா அவரை எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டத்தின் மூலமாக, மின்காந்த அலைகளின் மூலமாக ஒரு சிறிய தேசத்தில் அவர்களுக்கு மேல் அந்த காந்தவியல் நடவடிக்கைகளை கொடுத்து இரத்தம் கக்க வைத்து உள்ளே இறங்கினார்கள். அப்போது இந்த எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டத்தின் மூலம் மின்காந்தவியலை பயன்படுத்தி ஈரானை க்ளோஸ் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு பதில் வந்தது. ஏதோ வெனிசுலாவை போன்ற ஒரு சிறிய நிலப்பரப்பு அல்லது, அது ஒரு பெரிய நிலப்பரப்பு, காடுகளும் மலைகளும் மக்கள் வாழ்கிற பகுதிகளும் மிதமிஞ்சிய ஒரு நிலப்பரப்பு. அப்படி இருக்கிற போது அதனை நீங்கள் தாக்குவது சாத்தியம் அல்ல என்ற கேள்விக்கு ரஷ்யாவும் சொன்னது, இது எங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு ரஷ்யாவும் சொல்லி முடித்து விட்டார்கள். இப்பொழுது நாம் அடுத்து என்ன பார்க்கிறோம் என்றால், அமெரிக்கா பெரிய பயங்கரத்தை காட்டினார்கள். எல்லோரும் அரண்டு போனார்கள். இந்திய நாளிதழ்கள், நம் நாட்டு நாளிதழ்கள் எல்லாமே எழுதியது. நான் நடந்ததை தான் சொல்கிறேன். அமெரிக்காவுடைய ஆக்சிஸ், அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ், அமெரிக்காவுடைய வாஷிங்டன் போஸ்ட், பிபிசி எல்லாமே எழுதுது. அமெரிக்கா பயங்கர போர், ஈரான் அழிவு. அதை ஆங்கிலத்தில் நான் தமிழில் சொல்கிறேன். முதலில் சொன்னார்கள் ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. யார் சொன்னால்? மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தானியாஹூ ஒரு புதன்கிழமை, ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு புதன்கிழமை 2 பேரும் சந்தித்தார்கள். ஆட்சி மாற்றத்தை நாங்கள் காலி செய்ய போகிறோம், அங்குள்ள தலைவர்களை கொல்ல போகிறோம். கொண்டார்கள், அது ஒன்றும் டவுட் இல்லை. 100 பேரை கொண்டிருக்காங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஆட்சி மாற்றம் இப்போது நடந்திருக்கிறதா? நான் கேட்ட பதில், முதலில் என்ன சொன்னார் அமெரிக்க அதிபர்? நாங்கள் எங்களுடைய முதல் வேலை அமெரிக்காவில் ஈரானில் ஆட்சி மாற்றம். ஆயத்துல்லா கமேனி இறந்து போய்விட்டார். அவர் சொன்னார், எனக்கு வயது 86, 87, என்னை கொலை செய்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் அல்லாவிடம் போய்விடுவேன். அவர் சொல்கிறார். அலி லாரிஜானியை கொலை செய்து விட்டார்கள். அதே போல் கசீம் சுலைமானியை கொலை செய்தார்கள். ஏராளமான அறிஞர்களை, சயின்டிஃபிக் விஞ்ஞானிகளை எல்லாம் கொலை செய்தார்கள். நீங்கள் கொலை செய்தது ஒரு விஷயம் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொன்னீர்கள்? பெஞ்சமின் நெத்தானியாஹூ, மிஸ்டர் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சி மாற்றப் போகிறோம். எங்கே ஆட்சி மாற்றப் போகிறீர்கள்? இல்லை, புரட்சி படை ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அது ஆட்சியை கைப்பற்றுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கேட்பது புரட்சி படைகள் அல்ல, இது இவர்களால் கிளப்பிவிடக்கூடிய பொய். புரட்சி படைகளுக்கும் IRGC இஸ் அ பார்ட் ஆஃப் சாவரின் இன்டெகிரிட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் ஈரான். இவர்கள் இந்த உளவு அமைப்புகள் கடைசியில் கிளப்பிவிடுவது. IRGC அந்த நாட்டினுடைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட். IRGCனா
இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காப்ஸ் அண்ட் கோட்ஸ் காட்ஸ் அண்ட் காப்ஸ், அதுதான் ஐஆர்ஜிசி. அது யாரை எதிர்க்க போகிறது? அங்கே எதிர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கலிபா, அவர் முன்னாள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர், வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, அதை போன்று மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர் நம்முடைய மசூத் பெசஸ்கியான், இஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அவர்கள் யாரும் ஆட்சிக்காக மோதவில்லை. அந்த நாட்டில் சித்தாந்தம் தான் மேலோங்கி இருக்குமே தவிர ஆட்சி பிடிப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஐஆர்ஜிசி தான் ஆட்சியில் இருக்கிறது, இவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் மோதுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் கேட்பது, ஐஆர்ஜிசியை அழிப்பேன் என்று தானே சொன்னீர்கள். இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் அண்ட் காப்ஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு, ஆக்சுவலி அது சொல்வதே முதல்ல தப்பு. ஒரு நாட்டினுடைய இராணுவத்தினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான். ஐஆர்ஜிசியை நாங்கள் அழிப்போம். ஏனென்றால் அவர்கள் பயங்கரவாத அமைப்புனா எந்த நாட்டோட அவங்க அழிச்சதில்லை. அவங்க நாட்டை 40 வருஷமாக உருவாக்குனாங்க. 1979 மன்னர் ஷா இறந்து போகிறார். ஷாவுக்கு அப்புறம் ஒரு புதிய புரட்சி வருது. கோமினி இப்பொழுது இறந்து போன, இவருக்கு முன்னாடி கொமைனி இருந்தார். அவருக்கு பின்பு சையத் அலி காமினி 1981-82 வர்றார். அவர் நாட்டுடைய பிரசிடெண்டாக இருக்கிறார் 89 வரைக்கும். அதற்கு பிறகுதான் அவர் உச்சபட்ச தலைவராக மாறுகிறார். அங்கே உச்சபட்ச தலைவனாக மாறுவது ஒரு பெரிய இமாமாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய அறிவை பெற்றவராக இருக்க வேண்டும். அது அந்த ஷியா மத குருக்களால் ஏற்படுத்தப்படுகின்றது. ஆனால் நாம் அமெரிக்காவிடத்திலும் இவற்றும் கேட்பது, ஆட்சி மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்களா? உங்களால் கொண்டு வர முடிந்ததா? பல உள்ள ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ், ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு, கலகம் நடந்தது. நாட் அ ரெவல்யூஷன், ரயோட்ஸ். இட் வாஸ் இன்ஸ்டிகேட் அண்ட் ப்ரோவோக்டு பை த இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி. அதில் மக்கள் வெளியே வந்தார்கள். they were playing wrong role against the government. அவர்களால் ஒப்ரெஸ் பண்ணாங்க. 7,000 பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆம்னிஸ்டிக் இன்டர்நேஷனல் 15,000 இருந்தாங்க, 30,000 பேர் இருந்தாங்க. ஏராளமான உளவாளிகளை பிடித்தார்கள், தூக்கிலிட்டார்கள், மறையில் அடைத்தார்கள். ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டது. அலி லாரிஜானி தான் இந்த வேலையை செய்தார். இப்போ அவர் அசாசினேட் பண்ணப்பட்டு விட்டார், கொல்லப்பட்டு விட்டார். அதை விட்டு விடுங்கள். நாம் கேட்பது அமெரிக்காவிடத்தில் பாயிண்ட் நம்பர் 1, நிக்கோலஸ் மதுராவை கொண்டு வந்து கடத்தி சிறையில் அடைத்து வைத்திருப்பதை போன்று உங்களால் ஈரானுக்குள் நுழைந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்ததா? உங்களால் ஏற்படுத்த முடியவில்லை. 1. இரண்டாவது பாயிண்ட் சொல்றேன். ஹெர்முஸ் வளைகுடாவில் உலகத்திற்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சீரழிவுக்கான காரணத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார். நீங்க என்ன சொன்னீர்கள்? ஹெர்முஸை நான் படைகளை அனுப்பி சூறையாடப் போகிறேன். ஹெர்முஸை வாங்கள் மிஸ்டர் மோடி, இவர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை அழைத்தார்கள். நீங்கள் ஒருவரையாவது ஹெர்முஸ் வளைகுடாவில் உள்ளே வந்தது உண்டா? உங்களால் வர முடிந்ததா? ஹெர்முஸ் இப்போ யாரிடம் இருக்கிறது? ஈரானிடம். அவர்கள் தான் பில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒரு ஆற்று மணலில் அள்ளிக்கி விடுற மாதிரி அங்கே உட்கார்ந்து கொண்டு வண்டியை திறந்து விடுவது. ஒரு கப்பலுக்கு எவ்வளோ? 18 கோடி இந்திய மதிப்பிற்கு. அதே மாதிரி 2 மில்லியனே வாங்கி கொண்டு அவர் சொல்கிறார்கள், இட் இஸ் எ இன்டெக்ரல் சாவரின் பார்ட் ஆஃப் ஈரான். வி ஹாவ் அ ரைட் அவர் ஓன் டெரிட்டரி. நோபடி ஷுட் நாட் பி அலவுட் ஃபார் எனிவே. வெளியிருந்து கண்டிப்பாக அனுமதிக்கப் போவதில்லை. இட் இஸ் ஓன் பார்ட் ஆஃப் அவர் இன்டெக்ரல் சாவரின், எங்களுடைய இறையாண்மை கொண்ட தேசத்தின் ஒரு பகுதி. இங்கே நீங்கள் வந்துவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். நாம் கேட்போம், 2வது வாக்குறுதி மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், நீங்கள் ஹெர்முஸை கைப்பற்றினீர்களா? ஹெர்முஸுக்குள் உங்கள் படைகள் வந்ததா? சரி, உங்கள் படைகள் வரவில்லை. உங்களுடைய தோழர்களாகிய நேட்டோவை நீங்கள் அழைத்தீர்கள். உங்களுக்கு ஆதரவாக நேட்டோவிலிருந்து பிரான்ஸோ, ஜெர்மனியோ, இத்தாலியோ, ஆஸ்திரேலியா, கனடா அல்லது இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், நிறைய நாடுகள் இருக்கிறது, பின்லாந்து, சுவிட்சர்லாந்து, எல்லா நாடுகளும் இருக்கிறது. எந்த நாடுமே ஏன் வரவில்லை? அப்படி என்றால் ஏன் நீங்கள் ஹெர்முஸுக்குள் நுழையவில்லை? உங்கள் படைகள். இது 2வது கேள்வி. 3வது ஒரு கேள்வி, அதற்கு பிறகு சொன்னீர்கள், நாங்கள் டெல்டா ஃபோர்ஸை வைத்திருக்கிறோம், 10,000 படைகள் உள்ளே இறங்கி 3 தீவை துவம்சம் செய்து விடுவீர்கள் என்று முதல் சொன்னீர்கள். 1வது தீவு என்ன? கர்கு தீவு. 2வது தீவு என்ன? அபு மூசா. 3வது தீவு என்ன? கேஷி. இந்த 3 தீவில் கர்கில் தான் 90% அவர்களுடைய செழிக்கக்கூடிய பெட்ரோல், க்ரூட் ஆயில் இருக்கிறது. அதை எலும்பை முறித்து விட்டால் அவர்கள் காலி என்று நீங்கள் ஒரு திட்டம் போட்டீர்கள். ஆனால் அதில் குண்டு போட்டு அழித்தால் உலகமே பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகிவிடும். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? ஒரு கேலன் பெட்ரோல் விலை $4 பில்லியன் ஆயிருக்கு.
அதாவது $4 ஆகியிருக்கிறது. அமெரிக்க மக்கள் கத்துகிறார்கள், பாக்கெட்லேருந்து பணம் போகுது. உலகம் நெருக்கடிக்கு உள்ளாயிரும். அப்படி என்றால் எங்கள் கர்குவிலே பெரிய ஒரு போர்ட்ரேட், பெரிய சித்தரிப்பு, அமெரிக்க படைகள் வந்து உள்ளே இறங்க போகிறாங்க. சரி, அவர் சொன்னார்கள், வி ஹவ் பீன் வெயிட்டிங், நாங்கள் காத்திருக்கிறோம். மிஸ்டர் பிரசிடென்ட், கைண்ட்லி சென்ட் யுவர் ஃபோர்ஸ், கர்கில் விடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு யார் சொன்னா? அப்பாஸ் அரகச்சி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் யூஎஸ். வாட் ஹேப்பன்? நத்திங் வில் ஹேப்பன். எதுவுமே நடக்கலை. ஆனால் அவர் சொன்னார், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இப்போ இது எத்தனாவது? ரெண்டாவதா? முதலில் நாட்டில் ரெஜிம் சேஞ்சி, இரண்டாவது ஹெர்மூஸை கைப்பற்றுவோம், அதுவும் நடத்தவில்லை. மூன்றாவது படைகளே உள்ளே இறக்கப் போகிறோம், நடத்தவில்லை. உங்களால் இந்த மூன்றையுமே செய்ய முடியவில்லை. உலகத்தினுடைய கேள்விதான். நாலாவது ஒரு பெரிய கேள்விகள் என்றால் நிறைய இருக்கிறது. அமெரிக்க கப்பல்கள் வருகிறது, USS ஆப்ரஹாம் லிங்கன் வருகிறது, USS ஹரி ட்ரூமன் வருகிறது, USS RF ஜெரால்ட் வருகிறது, USS சாண்டோ வருகிறது, USS WS வில்சன், ஹானி வில்சன் வருகிறது, USS அடுத்து என்னது WS புஷ் வருகிறது, இப்படி எக்ஸெட்ரா 11 கப்பல் வந்துச்சு. மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், லெட் இட் பி வெரி கிளியர், ஆஸ்கிங் யூ, வாங்க, இந்த கப்பல் எங்கே போச்சு? ஒரு கப்பல் தீப்பத்தி எரிஞ்சு போயிட்டு 600 பெட்டு எரிஞ்சு போச்சுன்னா, 600 பெட்டு தீப்பத்திலாம் எரியல, ஹவுதி அடிச்சு போட்டான் கலையா. ரெண்டாவது கப்பல் RF ஜெரால்ட் எங்கே போச்சு? சாரி, ஆமாம் USS ஆப்ரஹாம் லிங்கன், அது எங்கே இருக்குன்னே தெரியல, ஓமனுக்கு அங்கிட்டு போயிட்டு. 90 வருஷம் நியூக்ளியர் ஃபியூவலில் எரியக்கூடியது, 5000 பேர் இருக்கான். அதில் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் இருக்கிறது, அதில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது, 90 விமானங்கள், F சீரியஸ், F-15, F-16, F-18 ஹார்னெட், F-22 ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-1, B-2, B-3, GBU-57 எல்லாமே இருக்கிறது, B-2 பாம்பர்ஸ், இன்னும் நாம் அறிய முடியாத எல்லாமே, டொமஹாக் ஏவுகணைகள் இருக்கிறது. சொல்லி மாளாது. நான் சொன்னது கொஞ்சம். ஆனால் நீங்கள் அதை வைத்து என்ன செய்ய முடிஞ்சது மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்? நீங்கள் கிளியர் பண்ண. உலகம் கேட்குற கேள்வி, இது என்னுடைய கேள்வி இல்லை, உலகம் கேட்குற கேள்விக்கு அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அடுத்து ஒரு மிக முக்கியமானது, உலகத்தை பெரும் அச்சுறுத்திய அமெரிக்கா ஒரு பொத்தானை அழுத்தினால் உலகம் அழிந்துவிடும். சோ கால் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் ஆங்கிலத்தில். அப்போ என்ன இன்வின்சிபிள் ஃபோர்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, யாராலும் வெல்ல முடியாத சக்தி. அப்படி ஒரு சக்தி இருக்கா? இல்லை. இன்வின்சிபிள் ஃபோர்ஸ். அமெரிக்காவை யாரும் வெல்லவே முடியாது. அடேயப்பா, உடனே அமெரிக்காவினுடைய துருப்புச்சீட்டு எறும்பு கூட உள்ளே போக முடியாது. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் போய் கையெழுத்து போட்டு வந்தார். இப்போ கேன்சல் பண்ண போகிறாங்க. அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். என்ன அப்படி இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்ன இருக்குது? அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை மீறி ஒரு எறும்பு கூட உள்ளே போக முடியாது. 40,000 கோடிக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம், S-400. என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்? அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், தாட் சிஸ்டம், பேட்ரியாட் சிஸ்டம், ஏரோ சிஸ்டம் 2 and 3. இதை என்னப்பா, இதை யாருமே அடிக்க முடியாதுப்பா. அப்படியா? ஏன்? அதை எல்லைகளின் வான்பரப்பில் இந்த பேட்ரியாட் சிஸ்டத்தை எல்லாம் வைத்து விட்டால் எதிரிகளால் வீசப்படுகிற ஏவுகணைகளை அழித்து விடும் வானிலை என்றார்கள். அப்படியா? உடனே ஏவினார்கள். யார்? ஈரானிலிருந்து. எதை ஏவினார்கள்? கெர்ரம் சோர் ஏவினார்கள். பாயிண்ட் நம்பர் 1. ஃபத்தா 1, ஃபத்தா 2, அல்-ஃபத்தா, கெர்ரம் சோர், ஹைபர் ஷகான், சிஜீல், கதர், கஹர், இமாமத், ஷஃபீக், அப்புறமா தற்கொலை செய்யக்கூடிய இந்த ட்ரோன்கள் 126 ஷாஹின், 136 ஷாஹின், 131 ஷாஹின் எல்லாமே ஏவினார்களே. இன்னைக்கு பற்றி எரிகிறது ஜெருசலம். டெல்லவியில் மக்கள் இல்லையே. அந்த நாட்டில் ஒரு டிசன் வாய்ஸ் அமங் த பீப்புள்ஸ் got it. lot of the apprehensions going on. they are trying to go, வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே. அப்போ கேட்டாங்க என்ன செய்தது? உலகம் சொன்னது, இந்த எல்லாமே காயலான் கடையாக மாறி போயிட்டு. எது? அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அதில் 3 இருந்தது. 1 இஸ்ரேல் இருந்துச்சு, 1 அயன்டோம், டேவிட் சில்லிங், அப்புறமா ஏரோ 2. உடனே சொன்னாங்க இது வேலை செய்யலை காசாவோடு.
அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. அதை இயக்குறதுக்கு மட்டும் 90 பேர் தேவை, ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை. அதுக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து தாடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது பேர் இங்கிலீஷில் டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதையும் அடித்தாங்க. பெட்ரியாட்டை கொண்டு வந்து நிறுத்தினான், அதையும் அடித்தாங்க. இங்கே மட்டும் இல்லை தோழர்களே, இஸ்ரேல் மட்டும் அமெரிக்காவுடைய ஆள் இல்லை. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய ஆள். அதே மாதிரி அங்கே கொண்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க பேட்ரியாட்டை, அதுவும் காலி. துபை, ரஸ்ஸல் கைமா, அபுதாபி, ஷார்ஜா, 7 இடம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் காலி. துபாயில் இன்னைக்கு யாருமே கிடையாது. நேற்று ராத்திரி கூட பேசினேன். புரூஜ் கலிபா அங்கேருந்து ஷாருக் கான், சல்மான் கான் எல்லாம் அங்கே தான் இருக்கான். அமெரிக்காவுடைய ஹாலிவுட் நடிகர்கள், ஹாலிவுட் நடிகர்கள், தமிழ் நடிகர்கள், அப்புறமா இந்த தாதாக்கள், பெரும் பண முதலாளிகள், மாஃபியாக்கள், கனிம வள கொள்ளையர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் அங்கே கொண்டு கோடி கோடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சொட்டு இது கூட கிடையாது. எது? பெட்ரோல் கிடையாது. எங்கே? துபையில். அப்போ அங்கே என்ன இருக்குது? அங்கே இதுதான் நடக்குது. சினிமா நடிகைகள் இறங்குவாங்க, ஜல்சா பண்ணலாம். உலகத்திலே உயர்ந்த மது உண்டு, ரியல் எஸ்டேட் மண்டலம் உண்டு. இன்றைக்கி அங்கே தங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போது அமெரிக்காவுடைய பேட்ரியாட் சிஸ்டம் அங்கே இருந்தது. துபை இன்னைக்கு ஒன்றுமே தடுக்கலையே, ரியாதை தடுக்கலையே. சரி, சவுதி அரேபியா, அங்கே அரம்கோண்டு ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு 2 கோடி பெட்ரோலை ரிஃபைன் பண்ணுது. 2 கோடி 20 மில்லியனை அங்கேயும் கொண்டு வச்சாங்க அமெரிக்காவுடைய தார். அதையும் அடித்து நொறுக்கி விட்டார்கள். இங்கேயும் அடித்து விட்டார்கள். குவைத்தில் 7 தளங்கள் இருக்குது, எல்லாத்தையும் அடித்து விட்டார்கள். பஹ்ரைனில் மிக முக்கியமாக 5வது மெரிடைம் பவுண்டரியில் இருக்கக்கூடிய கடற்படை தளம், அதுவும் அடித்து விட்டார்கள். இஸ்ரேலிலும் பாதுகாப்பான இடம் இல்லை. மத்திய கிழக்கில் அமெரிக்க நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களிலும் பாதுகாப்பு நடையம் இல்லை. அவர்கள் கேட்டார்கள், இப்பொழுது எங்களிடத்தில் காசு எல்லாம் போயிட்டு. The open statement he disclosed media. அப்துல் ரஹ்மான் அல்தானி கத்தர்லேருந்து சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது இப்போ 15 பில்லியன் தான் இருக்குங்க. சாரி, 11 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கு. மிஸ்டர் பிரசிடென்ட், எங்களை காப்பாற்றினால் இந்த $11 பில்லியனை வச்சு ஃப்ளைட்டை ஓட விட்டுருவாங்க. எமிரேட்ஸ் எல்லாரும் போகிறான, பெரிய பணக்காரன் அரபு ஷேக்லாம். அப்புறம் அங்கே அவன் சொன்னான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அவன் ஒருத்தன் தான் விளையாடிக்கிட்டு இருக்கான் ஈரான்ட்ட. அவன் என்ன சொன்னான், என்கிட்ட 15 பில்லியன் இருக்குது. 1 பில்லியன்னா 9,000 கோடி, 10 பில்லியன்னா 90,000 கோடி, 5 பில்லியன்னா 45,000 கோடி, 1,30,000 கோடி இருக்குது. இதை வச்சு நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போமாவது போகிறேன்னு நிறுத்தினான். மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்புக்கு எந்த அறிவும் இல்லை. அவர் அங்கே போய் ஹீன்னு பேசிட்டு நேற்று 19 அவர் ஒன்றுமே பண்ண முடியல. நான் சொல்கிறது எதுவுமே பொய் இல்லை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்புடைய அடிஷனலாக இருக்கக்கூடிய மார்க் ரூபியா சொல்கிறார், தடைப்படை இல்லை, வான்படை இல்லை, வேற என்ன படை இல்லை, காலாட்படை இல்லை, சிஸ்டமான புரோட்டோகால், சிஸ்டப்படியான இராணுவம் இல்லை. நாங்கள் அப்படி நீங்கள் என்ன இராணுவம் வைத்திருந்து என்ன செய்வது? அவர்கள்தான் மலைகளுக்கு கீழ், நிலக்கீழாக, தரையின் கீழ் பயங்கரமாக ஏவுகணைகளை வெளியே வருகிறது, அடிக்கிறார்கள், உள்ளே போய்விடுகிறது. அந்த மலைகளுடைய அளவை பற்றி படித்தேன். 500 மீட்டருக்கு கீழ் நிலக்கீழாக இருக்கக்கூடிய டேனலை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அது எத்தனை அடி? 500 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய நிலக்கீழ். இவர்கள் அமெரிக்கா போடக்கூடிய உச்சபட்ச குண்டு எவ்வளவு இருக்கிறது? அமெரிக்காவில் GBU-57 இருக்கிறது. அதனுடைய அளவீடு எவ்வளவு? 7 மீட்டர் மட்டும்தான் போகும். அதனுடைய கிரானைட் பாறைகளில் 5லேருந்து 7 மீட்டர் மட்டும்தான் இவர்கள் போடுறார்கள். அதன் வெயிட் எவ்வளோ தெரியுமா? 14 டன். கொஞ்சம் புரிஞ்சால் 14,000 கிலோ. அதை GBU-57 அந்த குண்டுகளை போடுறது B2 பாம்பர்ஸ்ன்னு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்மள வௌவால் மீன் ஒரு மீன் இருக்கும், அதே சேஃபில் இருக்கும். அதுபோல் அதையும் போட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கீழே பாதுகாப்பாக இருக்கிறோம், நீ போடுற குண்டெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் போடாது. கீழே மிதவையாக அமைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய தொந்தரவுகளை, அமெரிக்காவினுடைய நாசகாரத்தை, அமெரிக்காவுடைய அநீதியை அவர்கள் 40 வருஷத்துக்கு மேல் சந்திச்சிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய பொருளாதார இழப்பு, சாப்பாடு கிடையாது, வறுமை இருக்கக்கூடிய, பெட்ரோலை விற்க முடியாது, வித்தா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. நம்ம நாட்டுக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு நேத்தான் கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. ஈரானில் இருந்த முதல் கப்பல் இந்தியாவை நோக்கி வருது. எல்லாத்தையும் மிரட்டுவோம், டேரிஃப் அது இதுன்னு போட்டு. இன்றைக்கு அமெரிக்கா, உலகத்தில் எல்லா நாடுகளும் அமெரிக்கா இந்த நிலைக்கு வந்ததுக்கு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் ஒன்றையும் செய்ய விட மாட்டார்கள். இப்போ இந்தியா என்ன செய்தது? நமக்கு ஒரு டேரிஃப் போட்டாங்க. இந்தியா ஒன்றும் செய்யவில்லை. ஐயா, ஒரு பொருளை ஒருவன் 95 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்கிறான். ரஷ்யா சொன்னால் நான் 60 ரூபாய்க்கு தருகிறேன், அதுக்கு கீழேயும் தருகிறேன். அப்படி என்ன நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் இந்திய பணத்தை கொடுங்கள். யார் சொன்னது? ரஷ்யா. நாங்கள் உங்களுக்கு கிரெடிட் பேஸில் தரோம்.
அப்போ எந்த ஒரு நாட்டு தலைவனும் என்ன செய்வான்? நம்ம ரூபாயில் நமக்கு சகாயம் செய்வதை போன்று குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கிற பொருளை தானே நம்ம வாங்குவோம். அப்படி வாங்கும்போது அமெரிக்கா சொன்னால் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் 25%. அவன்கிட்ட நீ வாங்குறதை நிறுத்து, 25%, 50%. 6 லட்சம் கோடி பிஸ்னஸ் போச்சு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே $225 பில்லியன் பிஸ்னஸ் நடந்துச்சு. நம்ம ஊரில் நாமக்கல்ல முட்டை போகலை, ஈரோட்டில் மஞ்சள் போகலை, கோயம்புத்தூரில் பம்பு போகலை, அகமதாபாத்லேருந்து போகலை, சூரத்துலேருந்து நகைகள் போகலை, பட்டுகள் போகலை, ஆயத்த ஆடைகள் போகலை, செல்ஃபோன் போகலை. நாம் எதுவுமே செய்ய முடியாமல் மிஸ்டர் மோடி அமைதியாக போயிட்டார். அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு தைரியமான முடிவெடுத்தோம். யூரோப்பிலேருந்து உர்சுலா வந்தாங்க, இந்தியாவை கூட அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த வரலாறுகள்லாம் என்ன தெரியும் சார்? சும்மா மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க சார். உடனே அமெரிக்கா பயந்தது. சரி, இனி நமக்கு இந்தியா விட்டால் வழி இல்லை, நேரடியாக அக்ரிமெண்ட்டை போடு, சீனாவோடு நம்ம சேர மாட்டோம். இப்படி உலகத்தை எல்லாம் மிரட்டி கொண்டு வைத்திருந்தீர்கள். நேற்று முன்தினம் ஒரு செய்தி சார், முக்கியமான செய்தி. அமெரிக்க பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்? கடந்த 2025 19ஆம் தேதி அவர் பதவியேற்கிறார். பதவியேற்று விட்டு அவருடைய விசிட் எங்கே இருக்கிறது? சவுதி அரேபியா. அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமை சொல்லுவாங்க, சதை இருக்கிற இடத்துல தான் கத்தி ஆடுன்னு சொல்லுவாங்க. ஒரு விளங்காத எலும்பு இருக்கக்கூடிய ஆட்டை பிடிச்சி மனுஷன் அறுக்க மாட்டான். நல்லா கொளுத்தாடாக இருக்கும். பைபிளில் சொன்ன மாதிரி கொளுத்தாடு. அக்காலத்தில் பார்ப்பனர்களுக்கு ஒரு இது உண்டு. எதில்? நம்ம வேதத்தில், அவங்களுடைய என்ன வேதம் அது? ரிக் வேதம். நல்ல கொளுத்த கன்றுகளை பொரித்து சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள் பிராமண சகோதரர்கள் இந்த வேதத்தில். இன்றைக்கி அவங்க சாப்பிட்றே இல்லை, ஆனால் அந்த காலத்தில் அப்படி உண்டு. அதே மாதிரி கொளுத்த பணக்காரர்கள் யார்? சவுதி அரேபியா. உடனே நம்முடைய பிரசிடென்ட் வந்தார். எங்கே? போன 25 ஜனவரி 19ஆம் தேதி பதவி ஏற்கிறாரு. 10 நாளில் இங்கே வந்துட்டார். எங்கே? 10 நாள்லையோ 20 நாள்லையோ ஒரு மாதத்தில் சவுதி அரேபியாவுக்கு போனார். நான் ஷேக் வந்து விட்டீர்களா? முகமது பின் சல்மான். அடுத்து அவர் எங்கே போனார்? யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போனார். அடுத்து எங்கே போனார்? அடுத்து அவர் போனது கத்தருக்கு போனார். நம்ம வீட்டுக்கு போனாலும் 1 கிலோ வாழைப்பழத்தை வாங்கிட்டு போவோம், ஒரு 2 கிலோ அல்வாவை வாங்கிட்டு போவார்கள், ஆப்பிளே வாங்கிட்டு போவார்கள். இதோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீர்கள் பரிசு. மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து கொடுப்பார்கள். ஆனால் கத்தர் என்ன கொடுத்தது தெரியுமா? அமெரிக்க அதிபருக்கு பரிசாக, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராபின்சன்? 4000 கோடிக்கு ஒரு விமானத்தை கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு அப்படியே பறந்தார். அவர்களுடைய பணம் அப்படி செழிப்பில் இருந்தார்கள். ஐயோ எவ்வளோ செழிப்பு! 4000 கோடிக்கு விமானம், சேட்டலைட்டோடு சகல வசதிகள் கூட மிஸ்டர் ட்ரம்ப். அது மட்டும் இல்லை ராபின்சன், 350 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. யார்? அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது யார்? மிஸ்டர் முகமது பின் சல்மான், மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் அல் தானி, மிஸ்டர் முகமது பின் ஜரால். இவர்கள் எல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க? 350 ட்ரில்லியன், சாரி 3.5 ட்ரில்லியன், நியர் அபவுட் 350 லட்சம் கோடி. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மட்டும் 50 லட்சம் கோடி கொடுத்தான். இப்போ நேற்று முன்தினம் இந்த வரலாறு ஏன் சொல்கிறேன்னா, சவுதி சொல்கிறான், எங்கள் நாட்டு சட்டப்படி 3 நாடுகளில் சவுதி சொல்கிறான், நாங்கள் மறுபரிசீலனை செய்ய போகிறோம். எதை? அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதை மறுபரிசீலனை செய்ய போகிறோம். இன்னும் அமெரிக்காவோட பயம் போயிட்டு இல்லை, அமெரிக்காவை பற்றி பெரிய ஆட்டம் போட்டதில்லை. இன்னைக்கு அமெரிக்காவால் அவனையும் காப்பாற்ற முடியல, இஸ்ரேலையும் காப்பாற்ற முடியல. அவனை நம்பி, டேய் எல்லாரும் அமைதியாக இருங்க பாய்களா, நான் உங்களுக்கு ஆயுதத்தை கொடுக்குறேன். நம்ம ஊரோட டான் சொல்லுவோம்ல, அப்படி அவ்வளோ பாய்களும் அங்கே இருக்கக்கூடிய ஷேக் பாய்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தான். அவனுக்கு எல்லாம் கிடைச்சிது. அவனுக்கு உலகத்தில் என்ன வேணும்? தப்பாக நினைக்காதீங்க, உலகத்திலே ரொம்ப அழகான பெண்கள், மிக உயர்ந்த உணவுகள், பயணிக்கக்கூடிய கார்கள், அமெரிக்காவில் கண்டுபிடிக்கிறது மார்க்கெட்டு, டெஸ்லா எல்லாமே இவனுகிட்ட தானே மார்க்கெட் வரும். இவர்கள் ஏழைகளை பற்றி சிந்திக்கவில்லை. யார்? சவுதி மக்கள் எல்லாம் தொழிலாளர்களை, ஏழைகளை, பாவப்பட்டவர்களை பற்றி சிந்திக்கவில்லை. 10 பேர் உட்காந்து ஒரு ஒட்டகத்தை தின்னுக்கிட்டு இருப்பான், 10 பேர் உட்காந்து ஒரு ஆடை சாப்பிடுவோம், மீதி சாப்பாடை மண்ணள்ளி போடுவோம். பக்கத்தில் எத்தியோப்பியாவில், டான்சானியாவில் இருந்துச்சு. இதையெல்லாம் ஈரானுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. என்ன இவர்களுடைய சித்தாந்தம் அவ்வளவு பொய். இன்றைக்கு அமெரிக்காவால் இயற்கையாக இது நடந்து போய்விட்டது. பலர் சொல்லலாம் இது இறைவனுடைய தண்டனை என்று. அது உங்களுடைய நம்பிக்கை. நானும் கூட நினைத்தேன், நீங்கள் கூட நினைத்திருப்பீர்கள். இத்தனை செல்வமிக்க துபாய் எப்படி இவ்வளோ வறுமையில் வர முடியும்? வந்து விட்டதை. சவுதி அரேபியா, ஈரான், இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஐயோ இந்த ஹெர்முஸ் யார் கையில் இருக்கு? ஈரான் கையில் இருக்கு. திறந்து விடுங்கப்பா. போகக்கூடிய தண்ணீர்கள், கன்சீல்டு வாட்டர்ஸ்
குழாய்கள் எல்லாம் எது வழியே போகணும்? சவுதிக்கு இது வழியே தான் போகணும். அங்கே சிஎன்ஜி இருக்கு பாருங்கள், உலகத்திலே 90% சப்ளை. நம்ம நாட்டில் ஸ்கேன் எல்லாம் எடுக்க முடியாது நீ, ஏன்னா ஸ்கேனுக்கு தேவை ஹீலியம் தான். அது எங்கே இருக்குது? கத்தரில் தான் இருக்குது. அது இப்போ அவனுக்கு ஒன்றும் இல்லை. மூணாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இவனுக்கு செத்தாலும் திறந்து விட மாட்டான். இவன் நேற்று ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அமெரிக்காவோடு சேர்ந்து போர் செய்ய போகிறோம். அப்படியா? நீ உலகம் அழிஞ்சாலும் நீ ஹெர்மூஸ்குள்ளே போக முடியாது. அமெரிக்காவே இவனை விட்டுட்டு ஓட போகிறான், இவன் அவரு கூட சேர்ந்து போரிட போனான். வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. இப்போ ஈரான் என்ன சொல்லிட்டு இந்தியாவுக்கு கப்பல் போகுது, நம்ம நாட்டுக்கு கப்பல் அனுப்பிட்டாங்க. அவனுடைய சரக்கே வந்துச்சு. அவருடைய நட்பு நாடுகளாக இருந்த ரஷ்யாவுக்கு போயிட்டுருக்கு, அதே போல் சீனாவுக்கு போகுது. எங்களுடைய எதிரிகளுக்கு கிடையாது, அமெரிக்காவுக்கு கிடையாது, இஸ்ரேலுக்கு கிடையாது. அவர்களுக்கு சிங்கி போட்டு கொண்டு இருந்தார்கள்ல பல வருஷங்களாக. மஜாவில் இருந்தார்களே, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், ஓமன், எந்த நாட்டுக்கும் சரக்கு போகாது, கத்தர் வரைக்கும். இப்போ இவர்கள் வறுமையிலே சாக போகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், 15 கண்டிஷன் போட்டான். ஈரான் ஒரு கண்டிஷனை போட்டது, நாங்கள் 5 கண்டிஷன். முதலாவது கண்டிஷன், என் நாட்டின் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கி என்னுடைய முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை விடுதலை செய், உலக கேரண்டி கொடுக்கணும், என் மீது நீ எப்போதும் அடிப்பே இல்லை. 4வது, இந்த சண்டைக்கு வர்றது இப்போ இந்த அணு ஆயுதத்தை எடுப்பேன், அதை எடுப்பேன், இதெல்லாம் கிடையாது, இது என்கிட்ட இருக்கும், நீ வேணால் ஐஏஇ பார்த்துக்கோ. 5வது, ஒரு ஒரு ராஜ்ய போக்கில் சமநிலையான நிலை இருக்க வேண்டும். அதனால் அமெரிக்கா 15 கண்டிஷனை போட்டு போக்கு இல்லாத பாகிஸ்தானை தூக்கி வச்சான். அவனே ஒரு பயங்கரவாதி. பாகிஸ்தானை எவனும் மதிக்க போகிறதில்லை, அவன் ஒரு கூலிப்படை. பாகிஸ்தானும் துருக்கியும் ஈஜிப்டும் ஒரு பீஸ் ப்ராசஸ் போட்டார்கள், அங்கே இருந்து கேலி பண்ணினார்கள், மாக்கிங். சமாதானம் யாரோடப்பா பேச போகிறீர்கள்? உங்களோடு உங்கள் சமாதானம் பேசணும் என்றால் எங்களோடு எல்லாம் பேச வேண்டும். சமாதானம் அவரோடைய அவர் பேசுகிறது. அமெரிக்கா சொன்னா எப்படியாவது போற முடிச்சு விட்டுரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணம் நிறைய செலவாகுது, டாலர் கணக்கில் ஆகிட்டு 25 லட்சம் கோடி போயிடுச்சு அமெரிக்காவுக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. முதல் 11 நாள் போரில் மட்டும் நாம் நேர்களுக்காக சொல்கிறார், 11,294 மிசைல் அடிச்சிருக்கு, டொமோஹாக் அடிச்சிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு விலை மட்டும் 2 மில்லியன், 8 கோடி ரூபா. இவன் வெறும் 20,000 ரூபாய்க்கு கூட பெறாத சரக்கை போட்டு அடித்து தள்ளிடுறான். அவன் 8 கோடி ஒரு இது மட்டும், ஒரு மிசைலை தடுப்பதற்கு 4 ஏவுகணை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ அது 24லேருந்து 32 கோடி ரூபா ஆகுது. இப்படி அடித்து பணமும் இல்லை, மோனிசர்ஸும் இல்லை, ஏவுகணைகளும் இல்லை. அமெரிக்காவுக்கு இருக்கிற தலைவலி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவரை மட்டும் அவர் காப்பாற்ற முடியாது. அவனுக்கு சோறு போடுகிற சவுதிக்கு கொடுக்கணும், இஸ்ரேலுக்கு கொடுக்கணும், ஏற்கனவே சொன்னல பஹ்ரைனுக்கு கொடுக்கணும், அப்புறமா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கொடுக்கணும், கத்தருக்கு கொடுக்கணும். சரக்கு இல்லை. அது என்ன உடனே காஃபியா பாலை காய்ச்சி ஊற்றுறதுக்கு 3 வருஷம் ஆகுமா? நீ எப்போ செய்ய முடியும்? அதனால தான் அமெரிக்கா என்ன சொன்னார், இப்பொழுது நீங்கள் பேசிய ஆரம்ப கேள்விக்கு பதிலை இப்பொழுது நான் 40வது நிமிஷத்தில் தருகிறேன், அல்லது 30வது நிமிஷத்தில். மிஸ்டர் பிரசிடென்ட் நேற்று பேசினார், 19 வயசு. நாங்கள் எல்லாத்தையும் அழித்து விட்டோம், இனி இந்த 2 வாரத்தில் கடைசியில் அடி. நம்ம ஒரு கோயில்களில் சாமி ஆடும்ல, கடைசி திருவிழாவோடு பயங்கரமாக அருள் சொல்வார்களே, அதை மூடு சொல்கிறார். என்னத்தை அடித்தீர்கள், இவ்வளோ நேரம் அடித்தீர்களா, அடிக்கவில்லைன்னு நான் சொல்லிவிட்டேன். எல்லாம் நிறைய பதில் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நம்ம சரிப்படைய வேணாம். ஓகே சார், இதில் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, தரைவழி தாக்குதலுக்கு தயாராகுது அமெரிக்கா, ஈரானும் அதை வரவேற்கிறாங்க, நாங்களும் தயாராக இருக்கோம் சொல்கிறாங்க. தரைவழி தாக்குதல் எப்படி இருக்க போகுது? தரைவழி தான் இப்போ சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. சார், இது ஒரு கோடம்பாக்கம். இப்போ நீங்கள் சூட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, கோடம்பாக்கம். பக்கத்தில் இருப்பது என்னது? சூளமேடு. இந்த பக்கத்தில் இருக்கிறது என்னது? வடபழனி. இந்த பக்கத்தில் இருக்கிறது அசோக் நகர். ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்ளும் டி நகர். இந்த கோடம்பாக்கத்துக்குள் நாம் வர வேண்டும் என்றால் உலக நேயர்களுக்கு புரியாது, தமிழ் நேயர்களுக்கு புரியும். இந்த 4 எல்லையும் தேடி தான் நீங்கள் வர முடியும். கேட்குறதுக்கு சொல்லுங்கள், எப்படி வர முடியும்? இந்த 4 எல்லைகள் இருக்கும். ஒன்று டி நகர், அசோக் நகர், சூளைமேடு, அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்துன்னா நுங்கம்பாக்கம், இந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு வடபழனி. இது அல்லாமல் நீங்கள் எப்படி வருவீர்கள்? நான் கேட்கிறேன். தரை வழியே நீ போகிற பொய் சொல்கிறார்கள். ஒன்று ஈரானுடைய ஒரு பக்கம் அசர்பைசான், மற்றொரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் ஈராக், அந்த பக்கம் சிரியா, அந்த பக்கம் லெபனான், அதற்கு பிறகு பலஸ்தீனம். நீ எந்த பக்கம் வருவாய்? ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டா உள்ளே போனால் தொலைத்து கட்டி போடுவான் தாலிஃப்கள். அசர்பைசான் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஆள் தான். அங்கேருந்து தான் சரக்கு எங்கே போகுது? இஸ்ரேலுக்கு போகுது. அவன் சொல்லிட்டான், எப்பா நீனும் பாய் நானும் பாய், அடிச்சிடாத, நான் உனக்கு எதுவும் செய்கிறேன். நம்ம அந்த காலத்திலே நண்பர்கள் டக்குன்னு என்ன பண்ணிட்டான்,
சாட்சிக்காரன் காலில் விழுற விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டான். யார்? அசர்பைஜான். அப்போ உள்ளே போக முடியாது. ஈராக்கில் அரசாங்கம் தான் இருந்துச்சு, சுதேசுடைய ஆட்சி. அவன் இப்போ எந்த பக்கம் மாறிட்டான்? ஈரானுக்கு ஆதரவாக மாறிட்டான். அவன் நாட்டில் இருக்கக்கூடிய ஷியா குழு, அவன் வந்து சுன்னா முஸ்லீம். அவன் நாட்டில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீமுடைய பயங்கரவாத தலைமை எஸ்டிபி. அது மட்டுமல்லாமல் ரெண்டாவது ஒன்று ஹத்தாபி ஹிஸ்புல்லா. அந்த படையில் மட்டும் 2,68,000 பேர் இருக்கான். எதுக்கும் தயார், உயிர் விட்டுறதுக்கு தயாராக இருக்கான். அந்த நாட்டுக்குள்ளே நீ ஈராக்குள்ளே வர முடியாது. ஈராக் ஓநாடு. இப்போ ஈராக்குகளை குண்டு தூக்கி போட்டான். யார்? அமெரிக்காவுக்கு எதிராக மாறினனால ஈராக்கை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிச்சுதான். அந்த நாட்டில் 99% அமெரிக்கா தளங்கள் தான் இருந்துச்சு. அதை காலி பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ ஈராக்குள்ளே வர முடியாது. இந்த பக்கம் அசர்பைஜான்லேருந்து வர முடியாது. அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வர முடியாது. எஞ்சிய பகுதி ஒன்று பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி நாடு. அவனே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கான். அவனுக்கு ஐஏஎஃப் மூலம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMF மூலம் ஒரு 4 பில்லியனை இவன் கொடுத்துருக்கான் அமெரிக்கா. அவன் நாட்டில் அளவு பண்ணால் அவன் காலி பண்ண முடியாது. சரி, அந்த பக்கம் யார் இருக்கா? ஒரே ஒரு ஸ்கோப் இருக்குது. அந்த பக்கம் இவன் இருக்கான். யார்? அல் கொய்தாவுடைய முன்னாள் தலைவர். யார் பேர்? அபு முகமது அல் கோலானி என்ற அல் சாரா. இந்த பேரெல்லாம் வாயில் உங்களுக்கு நுழையாது. அபு முகமது அல் கோலானி என்ற அல் சாரா. இவனுடைய ஆர்கனைசேஷன் பேர் HTS, ஹயாத்து தஹ்ரீக் அல் ஷாம். இந்த ஹயாத்து அல் சஹரீம் ஷாம் தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. இது அமெரிக்காவுடைய ஆளுமை. அவன் யாருன்னா IS அமைப்பினுடைய ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன். அபூபக்கர் அல் பாக்தாதியினுடைய கோஆர்டினேட்டர் மட்டும் அவனோட பிரதர், வெரி க்ளோஸ் அசோசியேட் வித் IS அமைப்பு. IS அமைப்பு ஆரம்பித்ததே அவன் தான். ஒசாமா பில்லான்னு நம்ம நெருக்கினார்கள். அமெரிக்கா ஒரு காலத்தில் இவன் தலைக்கு பல $1 மில்லியன் அறிவிச்சாங்க. இப்போ அவருக்கு கோட்டும் ஷூட்டும் போட்டு அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் 10 நாள் விருது தின்னுட்டு இருக்கான். டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கான். இப்போ அவர் தான் அங்கே உள்ள தலைவர். அந்த தலைவரை கொண்டு வைத்தது யார்? சவுதி அரேபியா. இப்போது அவன் நாட்டுக்குள் இறங்கி இங்கே வர முடியாது. வந்தால் பக்கத்தில் ஈராக் இருக்கிறது, அந்த பக்கம் லெபனான் இருக்கிறது. இன்றைக்கி ஹிஸ்புல்லா வருவாயிட்டாங்க. இது அல்லாமல் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஈரான் மட்டுமல்ல சார், ஈரானில் இருக்கக்கூடிய IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டன் காப்ஸ், பாயிண்ட் நம்பர் 1. ஈரானில் இருக்கக்கூடிய பஸ்ஸி படை, இது டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். இதில் 4 லட்சம் பேர் இருக்காங்க. ஈரான் இருக்கக்கூடிய அரச துணைப்படை, அதை தாண்டி ஈராக்கில் இருக்கக்கூடிய SDP, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹத்தாபி ஹிஸ்புல்லா, ஒரு 3 லட்சம் படைகள். அடுத்து எடுத்துக்கிடுங்க. அடுத்து யார் இருக்கா? சிரியாவில் ஏராளமான இஸ்லாமிக் முஜாஹிதுகள், ஜிஹாதிய குழுக்கள் இருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்து வாங்க லெபனானில் யார் இருக்கா? ஹிஸ்புல்லா இருக்கு. யாரால? ஹசன் நஸ்ருல்லாவுடைய பார்ட்டி. அவன் பல லட்சம் பேர் இருக்கான். அவனில் எலைட் ஃபோர்ஸ் பயங்கரமான ரித்வான் படைன்னு ஒன்று இருக்குது. அது கிட்டே போக முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறங்க பலஸ்தீனத்தில் யார் இருக்கா? ஹமாஸ் இருக்குது. அதுக்கடுத்து வாங்க ஏமன் வடக்கு பகுதியில் யார் இருக்கா? ஹவுதிகள் இருக்கிறாங்க. இது அல்லாமல் செச்சனியாவுடைய படைகள். நாங்கள் ஜிஹாதிய போராளிகளாக ஈரானுக்கு ஆதரவாக வரப்போகிறோம். இந்த செச்சனியா ஃபோர்ஸை பற்றி சொல்லணும்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரஷ்யாவுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவங்க மோசமான குரூப்ஸ். அவங்க ஜிஹாதுல்லா, கடவுளின் பார்வையில் உங்களை காப்பாற்ற நான் வாரேன்னா அமாரிச்சிட்டான். இப்போ இவ்வளவு பேர் வந்தால் அமெரிக்கா என்ன எப்படி இறங்குறான்? மேலே இருந்தால் இறங்கணும். இந்த படைகளெல்லாம் அமெரிக்கா ஒன்றுமே கிட்டே போக முடியாது, பார்த்தாலே ஓடிடுவாங்க. மேலே இருந்து இறங்குறதுக்கு 3 தீவு இருக்குது. நான் சொன்னேன்ல, 1 கர்கு தீவு, 2வது அபு மூசா, 3வது கஷிம். ஆனால் அமெரிக்க எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, தப்பித்தவறி போயிடாதடா, போயிட்டா எலும்பு கூட மிக்காது. ஏன்னா கீழே ஃபுல்லாக 10 லட்சத்திற்கு மேற்பட்ட கன்னிவெடிகள், ட்ரோன்கள், ஏதாவது கடலுக்குள்ள விசைப்படகுகள், ஆயிரக்கணக்கான விசைப்படகுகள், வேகப்படகுகள், அப்புறமா ட்ரோன் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த கஷிம் தீவுன்னு இருக்கு பாருங்க, இந்த இறங்க போகிற கர்க்கு தீவு 24 மைல் தான். தெஹ்ரானுடைய கடல் எல்லையிலேருந்து 24 மைல் தான். அந்த கடலை ஒட்டி அவர்களுக்கு சிறப்பு என்ன? ஏராளமான மலைகள் இருக்குது. மலைகளுக்கு கீழே அதில் இந்த கஷிம் தீவுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது 5000 ஏக்கர். எது? கர்கில். கஷிம் தீவு எனக்கு எவ்வளோன்னு ஞாபகத்தில் இல்லை, அது கிட்டத்தட்ட பரப்பளவு மறந்துட்டேன். அங்கே ஏராளமான ஆயுதம் வச்சுருக்காங்க. இவர்கள் உள்ள ஊர்லேயே படிக்க பண்ண முடியாமல் மேலே அங்கே போய் என்ன செய்வாங்க? அந்த படைகள் அவர்கள் இயங்காது, தரைப்படை போகாது என்பதான் நேற்று 19 நிமிஷத்துல சொல்லிட்டார். நேற்று ஏதாவது தரைப்படை பற்றி பேசினாரா? இல்லை. என்ன சொன்னார்?
கடுமையாக அடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அவர்கிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இந்த விமானத்தை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு குண்டு போடுவாங்க, ஒரு 5000 தடவை. அதெல்லாம் அவர்கள் அசரப்போவதில்லை. ஒரு 10,000 பேர் செத்து போவாங்க, 5000 பேர் செத்து போயிடுவாங்க. அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் தற்போது நிலை. தரைப்படை போவாது குறித்து வைத்துங்கள். இவர்களால் சார் ஆனால் கூடுதலாக வந்து அந்த இராணுவத்தை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி எங்கே அனுப்பியிருக்காங்க? இல்லை, ஈரானுக்கு அனுப்பியிருக்காரு. எந்த ஒரு 50,000 ராணுவ படை எங்க அனுப்ப அமெரிக்கா தயாரா இருக்கு. தயாரா இருந்தேன்னு தயாரா இருக்கேன்னா வடிவேல் கதையில இருக்கு. நீ தான் நல்ல மனுஷனப்பா, நீ தான் தைரியசாலியை சாட்சி சொல்லணும்னு எங்க இருக்கு சார்? 50,000 போட்ஸ் எங்க இருக்கு சார்? நீங்க சொல்லுங்க ராபின் சார். சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா எழுதுனா எப்படி சார் வாழைப்பழம்னு வருமா? இல்ல, சும்மா வாயால வடை சுடுறது. 50,000 படைகள் வரப்போறோம். எங்க வரப்போகுது? 2500 படை, ஒருத்தர் படையும் இல்லை. இருந்த கப்பல்கள் எல்லாம் போய்விட்டது. நான் சொன்னது எல்லாம் ஆதாரமான செய்தி. எதுவுமே இல்யூஷன் கிடையாது, எதுவுமே சோடிக்கப்பட்டதல்ல, எதுவுமே பொய் இல்லை. நம்ம ஒரு செய்தியாளர் எந்த செய்தி வருதோ அதை அப்படியே உள்வாங்கி என்னுடைய ஸ்டைலில் பாலிசியில் உங்களுக்கு தருவேன். என்னை பொறுத்தவரை மறுபடியும் சொல்கிறேன், அமெரிக்காவுடைய ஆயுதங்களில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள், மிகப்பெரிய ஆயுத களஞ்சியத்தை வைத்திருப்பவர்கள், அமெரிக்காவுடைய F-Series-ஓ, அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ, அமெரிக்காவுடைய கப்பற்படைகளோ, அமெரிக்காவுடைய டொமாஹாக்கோ, அமெரிக்காவுடைய எலக்ட்ரானிக்ஸ் வாஃபர் சிஸ்டமோ, அமெரிக்காவினுடைய எல்லா தொழில்நுட்பங்களையும் நான் மிக வல்லமை என்று தான் சொல்லுகிறேன். ஆனால் ஈரானிடத்தில் ஒன்றும் செல்லுபடியவில்லை. ஆகவே தான் நண்பர் கிளஸ்டின், இவர் லைரோ காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ஒன்றை சொன்னார். நேற்று முன்தினம் ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். நான் எல்லாத்தையும் மனதார பாராட்டக்கூடியவர். நான் சொல்வது மட்டும் உண்மை என்று சொல்லக்கூடிய ஆள் அல்ல. அவர் சொன்னார், அமெரிக்கா 20ஆம் நூற்றாண்டில் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டு கன்வென்ஷனல் ஆயுதங்கள். ஈரானோ 21ஆம் நூற்றாண்டுகளில் பலிஸ்டிக்ஸை வச்சு போர் செய்கிறார்கள். இதை எதிர்கொள்வதற்கு அமெரிக்க ஆயுதங்களால் முடியவில்லை. இவர்களை விட ஒரே ஒரு செய்தி, அவர்கள் சாக துணிந்து விட்டார்கள். யார்? ஈரான். அவர்களுடைய சித்தாந்தமே அப்படித்தான். மரணத்திற்கு பின்புதான் வாழ்க்கை, அப்படியே சொல்லி வளர்க்கிறார்கள். அப்படி மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை என்பவன் இந்த உலகத்தை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அவன் ஜிஹாதியாக மாறுகிறான். அதனால் இவர்கள் இஸ்ரவேலர்களோ சின்ன பொட்டாசு இருந்தாலும் அமெரிக்கக்காரர்கள் ஓடி போய் விடுகிறார்கள். ஆகவே மரணத்திற்கு அஞ்சாத ஒரு ஆர்மியோடு இவர்கள் தோத்து போகிறார்கள் என்றால் ஆயுதங்கள் அல்ல, அவருடைய சித்தாந்தமே வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்லணும். ஓகே, இப்போ இந்த போர்ல வென்றது யார் இல்ல முந்துவது யார் அப்படின்ற ஒரு கேள்வி. அதை இவ்வளவு சொல்லிட்டேன். இன்னும் என்னத்தை சொல்ல? ஈரான் தான் எடுத்துக்கலாம். அதை நீங்க இந்த பதிலே ஆயிட்டு. முந்துவது யார் பிந்துவது யாருன்னா இப்ப நான் சொல்லியாச்சு. போர் மறுபடியும் தலையில இருந்து சொல்றதை சொல்றேன். நீங்கள் என்கிட்ட கேட்டா நான் 1 மணி நேரம் பேசுவேன், வேற தலைப்புல பேசுவேன். கதை முடிந்து விட்டது. கீழே விழுந்து மண்ணை இப்படி தட்டி கொண்டு இப்படி நிற்கிறார் ஐயா. இதான் இதுக்கான பதில். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க மற்றும் ஒரு நாள் சந்திப்போம். நன்றி சார்.